என் தங்கப்பிள்ளையே, இன்று இரவுக்குள் இந்த வராகி என்னுடைய வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைக்கிறது என்றால் என் பிள்ளை, நீ தவிர்க்காமல் கேட்டுவிடு. ஏனென்றால் இன்று இரவு 12 மணிக்குள்ளாக என் குழந்தையின் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை உன் அம்மா நான் நடத்தப் போகின்றேன். எதுவும் நடந்தபாடில்லை, எதுவும் நடக்காது என்று நினைக்கின்ற என் பிள்ளைகள், நிச்சயமாக இந்த தாயானவளின் வாக்கினை கேட்க வேண்டாம். ஏனென்றால் அப்படி நினைத்து கொண்டு நீ என் வாக்கினை கேட்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு இந்த வாக்கு எந்த பலனையும் கொடுக்காது. முழுமையான நம்பிக்கையோடு யார் கேட்கின்றார்களோ, நமக்கு சர்வ நிச்சயமாக இது நடக்கும் என்று எண்ணி யார் கேட்கின்றார்களோ, நம் தாயானவள் நடத்தி கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு யார் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே இது நடக்கும். உன் வாழ்க்கையில் அப்படியே பலிக்கும் என்பதனை நீ மறக்காமல் கேட்க வேண்டும். என் பிள்ளையே, உன் தாயானவள் உன்னை தேடி ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை நடத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நான் நடத்தியும் கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் நீ காண்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதோ ஒரு வகையில் உன் மனதிற்குள் சிறு சிறு சந்தேகங்களை ஏற்படுத்துகின்றதல்லவா? இது எதனால் நடந்தது? இதற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. இது நடக்கும் என்று நாம் எண்ணவில்லையே. எப்படி இது நடந்தது என்று நீ யோசிப்பாயல்லவா? அதுவெல்லாம் தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்துவது. ஏதோ ஒன்று உன் மனதிற்குள் சந்தேகத்தையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்துகிறது என்றால் அந்த விஷயம்தான் உனக்கு நடக்கக்கூடிய அதிசயம் என்பதனை நீ புரிந்து கொள். ஒருவேளை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற அதிசயமானது மிக பெரிய திருப்பு முனையாகவும் இருந்து விடலாம். ஏனென்றால் சில நேரம் சில உண்மைகள் மறைந்து கிடக்கும். வாழ்க்கையில் தெரியாமலேயே இத்தனை காலமும் சென்று கொண்டிருப்பாய். ஆனால் என்றோ ஒரு நாள் யாரோ ஒருவர் சொல்வதை கேட்கும் பொழுது உனக்கு மிகுந்த அதிர்ச்சியை அது ஏற்படுத்திவிடும். ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடந்து விட்டது? நாம் ஏன் இத்தனை முட்டாள்தனமாக இருந்து விட்டோம்? நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயத்தையே நாம் தெரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டோமே என்று எண்ணி அன்று நீ மனவேதனைப்படுவாய். இது போன்ற உண்மைகளை நீ தெரிந்து கொள்வதற்காகத்தான் சில விஷயங்கள் இது போன்று சந்தேகத்தையும் சஞ்சலத்தையும் உனக்குள் ஏற்படுத்தும். அப்படி திடீரென்று எதிர்பாராத நேரத்தில் ஏற்படுத்துகின்ற இந்த சந்தேகத்தையும் சஞ்சலத்தையும் சற்று நீ ஆராய்ந்து பார்த்து விட்டாய் என்றால் வாழ்க்கையில் உனக்கு தெரியாத பல உண்மைகளை நீ தெரிந்து கொள்வாய். என் தங்கமே, இது கூட உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற மிக பெரிய பொக்கிஷம்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையின் வாழ்க்கை என்பது அத்தனை சுலபமான வாழ்க்கை அல்ல. பல பிரச்சனைகளுக்கும் பல போராட்டங்களுக்கும் மத்தியில் எத்தனையோ போலி உறவுகளை கடந்து வந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு அனுபவங்களும், இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் எதுவாக இருந்தாலும் அதை நீ பல துன்பங்களை கடந்துதான் பெற்று கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளை, இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீ ஏற்றுக்கொள்ள துணிந்துவிடும். ஏனென்றால் என்னவாக இருந்தாலும் எது நடந்தாலும் அதை வாழ்க்கையாக மாற்றிவிடும். ஒவ்வொன்றையும் தட்டி கழித்து கொண்டிருப்பாயானால் கடைசியில் எதுவுமே கிடைக்காமல் தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். கிடைப்பதை தனக்கு கிடைத்த வரமாக எண்ணி பெற்றுக்கொள். கிடைக்காத விஷயங்களை எண்ணி ஒரு நாளும் வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. என் குழந்தை, ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் சில விஷயங்களை தர நினைக்கும் பொழுதெல்லாம் அந்த விஷயங்களை நீ பெறுவதற்கு மனதளவில் தயாராக இருந்திருப்பாயானால் என்றோ உன் வாழ்க்கை நான் சொன்னது போல நல்ல நிலைமைக்கு வந்திருக்கும். நீ தட்டி கழித்ததற்குரிய பலன்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் நீ நிச்சயமாக ஒரு நாள் சொல்லத்தான் வேண்டும். உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு சந்தேகங்களுக்கும்
தேடி கண்டுபிடித்துதான் ஆக வேண்டுமல்லவா? என் பிள்ளையே, அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டு எந்த நேரத்தில் உனக்கு கிடைக்கின்ற ஒரு விஷயத்தை மனதார ஏற்றுக்கொள்ள துணிகின்றாயோ அந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் எல்லாமே உன் வசமாக மாறிவிடும். இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சந்தோஷமானதாக கிடைத்துவிடும். என் பிள்ளை, நீ அதிகமாக ஆசைப்பட்டாலும், இது வேண்டாம் என்று ஒருவரை நீ உதறி தள்ளினாலும் அதன் பிறகு உனக்கு கிடைப்பது எல்லாம் தாமதத்தை தான் ஏற்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ உன்னிடத்திலிருந்து யோசித்து பார். நீ ஒருவரை உதறுகின்றாய் அல்லது உதாசீனம் செய்கிறாய் என்றால் நாளை உன்னை ஒருவர் இது போன்று உதாசீனம் செய்யும் பொழுதுதானே அதில் இருக்கின்ற கஷ்டம் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இந்த கஷ்டத்தை என் பிள்ளை ஒரு நாளும் நீ சந்திக்க கூடாது. அதே நேரத்தில் இந்த கஷ்டத்தை மற்றவர்களுக்கும் நீ கொடுக்க கூடாது. ஒருவர் நம்மை வேண்டாம் என்று ஒதுக்குகிறார் என்றால் அது போன்ற ஒரு வேதனை வேறு எதுவும் கிடையாது. ஒவ்வொருவரிடத்திலும் அவர்களுக்கான தனித்திறமை என்ற ஒன்று இருக்கின்றது. அவரவர் திறமைகளை புரிந்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையும் அவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை உணர்ந்து கொண்டு யார் மனதையும் புண்படுத்தாமல் எப்பொழுதும் வாழ பழகு. என் பிள்ளை, அம்மா சொல்கின்ற வார்த்தைகளுக்கான அர்த்தம் உன் வாழ்க்கையில் என்றோ நடந்தது போல இருக்கின்றதா? அதைத்தான் நான் உனக்கு இன்று சொல்கின்றேன். என் குழந்தையே, இந்த தாயானவள் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு இந்த விஷயத்தை இத்தனை தெளிவாக சொல்கிறேன் என்றால் யாரோ ஒருவரை நீ ஒதுக்கி இருக்கின்றாய் அல்லது யாரோ ஒருவரால் நீ ஒதுக்கப்பட்டிருக்கின்றாய். இரண்டிற்கும் பெரிதாக ஒன்றும் வித்தியாசமில்லை. எதை செய்தாலும் மனது இருவருக்குமே பாதிக்கத்தான் செய்யும். இனிமேல் இது போன்ற சம்பவம் உன் வாழ்க்கையில் நடக்காதிருக்க எல்லா சூழ்நிலைகளிலும் நீ கவனமாக இரு. நான் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்பது திடீரென்றெல்லாம் நடப்பதல்ல. என் பிள்ளையே, நீ செய்கின்ற உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களும், நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் உனக்கு சரியானதாக தெளிவானதாக இருக்கும் பொழுது அது உன்னிடம் நிச்சயமாக நடந்துவிடும். உன் கைகளில் நிச்சயமாக கிடைத்துவிடும். உனக்கானது எல்லாம் உன்னை வந்து சேர்ந்துவிடும். எல்லா நேரமும் இந்த வராகியினுடைய அரவணைப்போடு உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இதற்கு உன்னுடைய அந்த முயற்சி, உன்னுடைய உழைப்பு, என்னுடைய ஆசைகளோடு சரியாக எந்த நேரம் வந்து சேர்கின்றதோ அந்த நேரத்தில் எல்லாமே உனக்கு நிறைவேறிவிடும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற ஒரு திருப்பமானது இது நாள் வரையிலும் நீ பட்ட அத்தனை அவமானங்களையும் தலைகீழாக புரட்டி போட போகின்றது. எதற்காக ஆசைப்பட்டாயோ, எந்த விஷயம் வேண்டும் என்று நினைத்தாயோ, எது உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று நினைத்தாயோ அதை நான் உன் வாழ்க்கையாக்கி கொடுக்கின்றேன். நல்லது என்றால் அது நடந்த பிறகுதானே என் பிள்ளை நீ ஒத்துக்கொள்வாய். இல்லை என்றால் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளில் உனக்கு நம்பிக்கை இருக்காது. இனிமேலும் இந்த வார்த்தைகள் எல்லாம் உனக்கு நல்லது நடப்பது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டு வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியினை சந்தோஷமாக பெறத் தொடங்கு. என்றும் அம்மா உன்னோடு இருப்பேன். உனக்கான அதிசயம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விடியலிலும் நடத்தி கொடுப்பேன். இன்று நடக்கவில்லை என்றாலும் நாளை உன் வாழ்க்கையில் எல்லாமே இந்த தாயானவள் என் மூலமாக நடத்தி கொடுக்கப்படும். நம்பிக்கையோடு கேட்டுவிட்டால் வாழ்க்கையில் பலன்கள் அதிகம். சிறு சந்தேகம் ஏற்பட்டு விட்டால் உனக்கு கிடைக்கின்ற பலன்கள் சற்று தாமதமாகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையினுடைய மனநிலையை நான் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இனிமேல் அது ஒட்டுமொத்தமாக மாறிவிட்டது என்றால் உன் வாழ்க்கை உன் கைகளில் அழகாக கிடைத்துவிடும். உனக்கானது எல்லாம் உன்னை வந்து தெளிவாக சேர்ந்துவிடும். நல்ல நேரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற நீ
இனி உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை மட்டுமே எதிர்பார்க்க வேண்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.